அனைவருக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் ஜனவரி 29, 2025, தை 16ஆம் நாள் புதன்கிழமை. அனைவருக்கும் வெற்றிகரமான நாளாக அமைய டைகர் குடும்பம் சார்பாக வாழ்த்துகிறோம். ஆக்கப்பூர்வமான சிந்தனை தடைகளை கடந்து வழிகளை பொறுத்து புதிய இலக்குகளை அடைவதற்கான மதிப்புமிக்க கருவியாகும். நாம் ஆக்கப்பூர்வமான சிந்தனையோடு நம் வாழ்வில் வெற்றி பெறுவோம். இப்பொழுது நாம் அனைவரும் 8 மீது நிற்கிறோம். நமது விஷன் மிஷன் இறைவணக்கம் கூறப்போகிறோம். இதை நான் சொல்ல சொல்ல அதன் இடைவெளியில் நீங்களும் அதை திரும்பச் சொல்லுங்கள். அப்படி சொல்வதனால் உங்களுக்குள் ஆற்றல் பெருகுவதை நீங்கள் உணர்வீர்கள். உங்களுக்குள் ஆனந்தமும் ஆரோக்கியமும் நிலைத்திருக்க இது உதவும். டைகர் விஷன். மனம், புத்தி, உடல் மூன்றும் சமநிலையில் இருந்தால் வாழ்க்கை பிரகாசிக்கும். டைகர் மிஷன். ஒரு தனி மனிதனின் தொடர்ச்சியான ஆரோக்கியமும் பொருளாதாரமும் இவ்வுலகை மாற்றும். டைகர் இறைவணக்கம். என் வாழ்க்கையின் நம்பிக்கையாயிருக்கும் இறைவா, நான் சேவை செய்யும் இந்த அமைப்பே நீ வாழும் இடமென எண்ணுகிறேன். நான் தினமும் செய்யும் பணியே எனது கடமை என நம்புகிறேன். எனது உடலை கண்ணும் கருத்துமாய் பாதுகாப்பதே எனது பொறுப்பு என உணர்கிறேன். நன்றி இறைவா. நாம் ஆயுள் முழுவதும் ஆரோக்கியத்தோடு ஆனந்தமாய் வாழ்வதற்கு நமக்கு ஆயுள் முழுவதும் ஆசானாய் 8 நடைப்பயிற்சியை கற்றுத்தர வருகிறார் நமது குரு டாக்டர் டைகர் தேன்கூடு பிரபாகரன் அண்ணா அவர்களை உற்சாகத்தோடு வரவேற்கிறோம். எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த அற்புதமான காலை வேளையில் 9 மூட்டுக்களை மசிக்கக்கூடிய அற்புதமான பயிற்சிகளை முடிச்சுட்டு 27 முறை சூப்பர் பிரெயின் யோகா அப்படின்னு சொல்லக்கூடிய தோப்பு காரணங்களை முக மலர்ச்சியோட மனம் மகிழ்ச்சியோடு முடிச்சுட்டு 8 நடப்பதற்காக தயார் நிலையில் இருக்கிறோம். 8 மீது நிற்கிறோம். கிழக்கு மேற்காக நடப்பவர்கள் கிழக்கு திசையிலிருந்து மேற்கை நோக்கியும், தெற்கு வடக்காக நடப்பவர்கள் தெற்கு திசையிலிருந்து வடக்கை நோக்கியும் நமக்கான முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். இப்போ நம்ம பேசிக் கோர்ஸில் இருக்கக்கூடியவங்களும் அட்வான்ஸ் கோர்ஸில் இருக்கக்கூடியவங்களும் நமக்கான நடையை தொடங்குகிறோம். இப்பொழுது பெண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் ஆண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும், அதாவது பெண்கள் லெஃப்ட் சைடிலும் ஆண்கள் ரைட் சைடிலும் முதல் அடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம். கைகள் அதன் இசைவில் அசைந்து கொண்டு இருக்கிறது. சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது. எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது. மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்து கொண்டு இருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். ஒவ்வொரு விடியிலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தந்து கொண்டே இருக்கிறது. நாம் பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி கண்டு கொண்டே இருக்கிறோம். அவ்வாறாக இன்றைய விடியிலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தரப்போகிறது. நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி காணப் போகிறோம். ஒவ்வொரு நாளும் நமது நடையை தொடங்கும் போது நாம் சில பல நினைவூட்டல்களை நினைவூட்டுவது வழக்கம். அவ்வாறாக இன்றைய நினைவூட்டல்கள் நம்மளுடைய நினைவூட்டல்கள் அப்படிங்கிறத நினைவூட்ட வேண்டிய நாள். ஏன்னா நம்ம நிறைய விஷயங்களை உள்வாங்கி கொண்டே இருக்கிறோம். நிறைய, அதாவது நம்மளுடைய மூதாதையர்களை விட இப்போ அதிகப்படியான விஷயங்களை நாம் கிரகித்து கொண்டே இருக்கிறோம். அப்போது எத்தனை விஷயங்களை நாம் உள்வாங்கி கொண்டிருந்தாலும் அது இன்னும் நிரப்பப்படவே இல்லை. நம்மளுடைய மூளை முழுமையாக இன்னும் நிரப்பப்படவில்லை அப்படின்னு விஞ்ஞானிகள் ஆராய்ச்சியாளர்கள் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த மூளையில் நாம் நிறைய சேகரித்து வைக்கிறோம். ஆனால் நிறைய சேகரித்து வைத்ததையே மறந்து விடுகிறோம். அதனால தான் முக்கியமான விஷயங்களை நினைவூட்டல் அப்படின்னு நான் நித்தம் நினைவூட்டுகிறேன். முதல்ல நாம் செய்ய வேண்டிய நம்மளுடைய பயிற்சிகளுக்கு முயற்சிகளுக்கு முன்பாக செய்ய வேண்டியது நம்மளுடைய தாயை வணங்க வேண்டும், நமது தந்தையை வணங்க வேண்டும், நமது குருமார்களை வணங்க வேண்டும், நமது இயற்கை, இறைவன், பிரபஞ்சம், நம்மளுடைய இஷ்ட தெய்வங்கள், நம்மளுடைய மூதாதையர்கள், நம்மளுடைய முன்னோர்கள், இவர்களை வழிபட வேண்டும்.
இவர்களிடம் நாம் அவர்களை துணைக்கு அழைக்க வேண்டும். ஏன்னா, எந்த ஒரு காரியம் செய்வதற்கு முன்பாகவும் நாம் நம்மளை நல்வழிப்படுத்தக்கூடிய, நம் மீது அக்கறை உள்ள, நம்மளை முன்னேற்றி பார்க்கக்கூடிய இந்த ஜீவராசிகளை, இந்த உயிரோட்டமுள்ள இந்த காவியங்களை நாம் ஒவ்வொரு நாளும் வேண்டி பயணிக்கணும். அந்த வரிசையில் நாம் இன்னைக்கு நம்மளுடைய தாய், நம்மளுடைய தந்தை, நம்மளுடைய குருமார்கள், நம்மளுடைய இயற்கை, இறைவன், பிரபஞ்சம், நம்மளுடைய இஷ்ட தெய்வங்கள், நம்மளுடைய மூதாதையர்கள், முன்னோர்களை இவர்களை வழிபட்டு அவர்களுக்கு நன்றி கூறி இந்த அற்புதமான பயிற்சிகளின் வாயிலாக நான் அற்புதமான மனிதனாக மாற வேண்டும், எனது வாழ்க்கை ஆனந்தமயமாக இருக்க வேண்டும், எனது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும் என்று இந்த பயிற்சிகளை செய்வதற்கு என்னை நீங்கள் தூண்டிக்கொண்டே இருக்க வேண்டும். எனக்கு ஒரு உறுதுணையாக இருக்க வேண்டும், எனக்கு ஒரு ஊன்றுகோலாக, ஒரு தூண்டுகோலாக நீங்கள் இருந்தாக வேண்டும் என நம்ம அவர்களை வழிபட்டு கேட்டோமானால் நிச்சயமாக அவர்கள் நமக்கு நல்வழி காட்டுவார்கள் என்ற நம்பிக்கையோடு நாம் முதல் நினைவூட்டலாக அந்த விஷயத்தை செய்யணும். இரண்டாவது நினைவூட்டல், நம்மளுடைய பயிற்சிகளின் முயற்சிகளுக்கு முன்பாக வெதுவெதுப்பான நீர் 2 டம்ளர் பருகி இருக்க வேண்டும். இந்த வெதுவெதுப்பான நீர் பருகுதல் அப்படிங்கிறது எல்லா காலங்களிலும், அது குளிர்காலமாக இருந்தாலும் சரி, மழை காலமாக இருந்தாலும் சரி, அல்லது வெயில் காலமாக, அதாவது கோடை காலமாக இருந்தாலும் சரி, எந்த காலமாக இருந்தாலும் நாம் விடிகாலையில் நடப்பவர்கள் வெதுவெதுப்பான நீர் 2 டம்ளர் பருக வேண்டும். இந்த 2 டம்ளர் அப்படிங்கிறது 150 ml இருந்து 200 ml கொள்ளளவு கொண்ட டம்ளர் அளவு நான் சொல்கிறேன். ஸோ 2 டம்ளர் நீர் வெதுவெதுப்பாக பருகிட்டு நாம் நம்மளுடைய பயிற்சிகளை தொடங்கணும். நம்மளுடைய பயிற்சிகள் அப்படிங்கிறது 8 நடை பயிற்சி மட்டுமல்ல, அதற்கு முன்பாக செய்யக்கூடிய 9 மூட்டு பயிற்சி, 27 தோப்பு கரணம், இவைகள் செய்வதற்கு முன்பாக நாம் இந்த 2 செயல்களையும் செய்திருக்க வேண்டும். எதை? நம்முடைய தாய் தந்தையர்கள், குருமார்கள், இயற்கை, இறைவன், பிரபஞ்சம், இஷ்ட தெய்வங்கள், மூதாதையர்கள், முன்னோர்களை வழிபடுவது, அதன் பிறகு 2 டம்ளர் வெதுவெதுப்பான நீர் பருகி பயணிப்பது, அதன் பிறகு மீதி எல்லா பயிற்சிகளையும் செய்யணும். ஸோ இப்படி செய்யும் பொழுது அந்த பயிற்சி நமக்கு எண்ணிலடங்கா அது இன்ஃபைனட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அதுதான் 8 அப்படிங்கிற வடிவத்தையே சொல்லுவாங்க. இன்ஃபைனேட்டிவ்க்கு சிம்பிளே இந்த 8 தான். ஸோ நாம் 8 நடை அப்படிங்கிறதுக்கு அளப்பரியா, எண்ணிலடங்கா, முடிவில்லா ஒரு அற்புதமான ஆனந்தத்தையும் ஆரோக்கியத்தையும் அள்ளித்தரக்கூடிய இந்த பயிற்சிகளை செய்வதற்கு அது துணை புரியும் அப்படிங்கிறத மட்டும் மனதில் கொண்டு எப்பொழுதுமே நமக்கு அருகில் குடிநீர் இருக்கும்படியாக பார்த்து கொள்ள வேண்டும். உள்ளங்கைகளை மடக்கி பார்த்திருக்க வேண்டும், விரலின் நகங்களின் வண்ணங்களை பார்த்திருக்க வேண்டும், சுவாசத்தை சோதித்து பார்த்திருக்க வேண்டும். இப்போயே கிட்டத்தட்ட நம்ம ஒரு 5.5 நிமிடங்களை கடந்துட்டோம். ஆனால் நம்மளுடைய உள்ளங்கைகளை மடக்கி பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது இப்போ என்னை கேட்டால் இயல்பாக தான் இருக்கும். தொடர்ந்து பயணிப்பவர்களுக்கு அது ஒரு இறுக்கத்தன்மையை ஏற்படுத்தும். புதிதாக வந்தவர்களுக்கு அந்த தகவலை இப்பொழுது கூறலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளுடைய உள்ளங்கை அப்படிங்கிறது இயல்பாக நீங்கள் மடக்கும்போது இயல்பாக இருக்கும். நீங்கள் மற்ற நேரங்களில் நீங்கள் தூங்கி எழும்பொழுது அமைக்கி பாருங்கள், அல்லது பகல் நேரங்களில் எப்பொழுது வேண்டுமானாலும் நீங்கள் செய்து பாருங்கள். இந்த உள்ளங்கை மடக்குதல் அப்படிங்கிறது இயல்பாக இருக்கும். ஆனால் நம்மளுடைய 8 நடை பயிற்சியை 21 நிமிடங்கள் கழித்து நம்ம சொல்லுவோம் அல்லவா, அப்பொழுது நீங்கள் அமைக்கி பார்த்தீங்கன்னா கூட அது ஒரு இறுக்கத்தன்மையோடு இருக்கும். ஏன் அந்த இறுக்கத்தன்மை ஏற்படுகிறது அப்படின்னா, நம்மளுடைய இரத்த சுழற்சி, நம்மளுடைய பிளட் சர்க்குலேஷன் அப்படிங்கிறது வெகு விரைவாக நடைபெறும். இந்த பிளட் சர்க்குலேஷன் வெகு விரைவாக நடப்பவர்களுக்கு இருதய அடைப்பு அப்படிங்கிற, இருதய அடைப்பு மட்டுமல்ல, நரம்புகளில் எந்தவித அடைப்பும் ஏற்படாது. ஏன்னா ரத்தம் இங்கே அற்புதமாக சுழல்கிறது. ஸோ இந்த அற்புதமான இரத்த சுழற்சிக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய இந்த பயிற்சிகளை நாம் செய்யும் பொழுது எவ்வளோ கவனமாக செய்யணும். உள்ளங்கைகளை அதுக்காகவே மடக்கி பார்க்கணும். நீங்கள் உள்ளங்கைகளை ஒரு முறை மடக்கி பார்க்கும் பொழுது இயல்பாக இருக்கிறது. 21 நிமிடங்கள் கழித்து அதை மடக்கி பார்க்கும் பொழுது இறுக்கமாக இருக்கிறது. இறுக்கமாக இருக்கிறதுனா உங்களுடைய இரத்த ஓட்டம் அங்கே தடைபடுகிறது. அதாவது நீங்கள் இருக்கும் பொழுது கைகளை மடக்கும்போது உங்களுடைய விரல் நகங்கள் வரை அந்த இரத்தம் போவதனால் அது வேகமாக விரைவாக செல்வதனால் அதை தடுக்கும் விதமாக நாம் மடக்கும் பொழுது அங்கே ஒரு இறுக்கத்தன்மை ஏற்படுகிறது. ஸோ அந்த இறுக்கத்தன்மை அப்படிங்கிறத மட்டும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ பிளட் சர்க்குலேஷன் அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமாக நமக்கு நடைபெறுகிறது அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து அதற்காக தான் ஒவ்வொரு நாளும் அதை செய்து பார்க்கணும். அப்படி செஞ்சுட்டு நீங்கள் விரலுடைய நகத்தை பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் சிவப்பு நிறத்தில் இருக்கும். ஏன் அப்படின்னா விரல் நகம் வரைய நம்மளுடைய ரத்தம் பாஞ்சு வந்திருக்கும், அதை நம்ம தடுத்திருக்கோம். அப்படி தடுக்கும்போது அந்த விரல் நகம் அப்படி ஒரு பிங்க் நிறத்தில் இருக்கும்.
இயல்பில் பார்த்திங்கன்னா இருக்காது. அந்த பிங்க் நிறத்தில் இருக்குது அப்படின்னா ரத்த ஓட்டம் சீராக சிறப்பாக இருக்குது அப்படின்னு. அதுக்கப்புறம் சுவாசத்தை சோதித்து பார்க்க சொல்லுவோம். இந்த சுவாசம் சோதித்து பார்த்தல் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே 2 நாசி, அதாவது மூக்கு அப்படின்னா மூக்கில் 2 துவாரம். இந்த 2 துவாரத்துலையும் தானே சுவாசம் வந்து போகிறது அப்படின்னு நம்ம கருதுவோம். இல்லை, இயல்புல மனிதர்களுக்கு ஒரு நாசியில் தான் வரும், ஒரு துவாரத்தில் தான் வரும். அப்படியா? இல்லையே, எனக்கு 2 துவாரத்துலேயும்ல வருது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நீங்கள் இதை வந்து ஒரு கண்ணாடிக்கு முன்பாக ஒரு நூலை கொண்டு, நூலை வந்து மூக்கு துவாரத்துக்கு கீழே, மூக்குக்குள்ளே விட்டுறாதீங்க, தும்மல் வந்துடும். துவாரத்துக்கு கீழே வச்சு பாருங்கள், எந்த சைடு அசையுதுன்னு பாருங்கள். அந்த சைடு தான் சுவாசம் அப்படிங்கிறது வெளிவரும். உள்ளே போன சுவாசம் வெளிவருதல் அப்படிங்கிறது ஒரு நாசியில் தான் வரும். நம்ம 2 நாசிலையும் சுவாசம் எடுக்கலாம், ஆனால் வெளிவிடுவது ஒரு நாசியில் தான் வெளிவிடுவோம். அதே போல் இன்னொரு நாசிலையும் நீங்கள் வைத்து பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து 8 நடை தொடங்குவதற்கு முன்பாக செய்து பாருங்கள். நிச்சயமாக ஒரு சுவாசம் ஒரு துவாரத்தில் தான் இருக்கும். 8 நடை பயிற்சி முடித்த பிறகு, அதாவது 21 நிமிடங்கள்லேயே தொடங்க ஆரம்பிச்சிடும். 42 நிமிடங்களில் அது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ 2 நாசிலையும் சுவாசம் வரும். இந்த 2 நாசிலையும் சுவாசம் வருவதற்காக யோகா கிளாஸுகளில் அல்லது தியான கிளாஸுகளில், வாசி இந்த மாதிரியான பயிற்சி வகுப்புகளெல்லாம் அதை நாடி சுத்தி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை செய்து செயல்படுத்துவார்கள். நாடி சுத்தி செய்யும்போது என்ன நடைபெறும் அப்படின்னா, ரொம்ப நேரத்துக்கு அந்த சுவாசம் அப்படிங்கிறது 2 தாரத்துலையும் வராது. ஸோ ஒரு பயிற்சியை தொடங்குவதற்கு முன்பாக அதை செய்யணும், தியானம் செய்வதற்கு முன்பாக 2 நாசிலையும் வர வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக செய்வாங்க. ஆனால் 8 நடை பயிற்சியை நம்ம மேற்கொள்ளும் பொழுது, 8 நடை பயிற்சியை நம்ம தொடர்ந்து செய்யும் பொழுது, நம்மளுடைய 42 நிமிடங்களில் 2 நாசிலையும் அற்புதமாக சுவாசம் வரும். எவ்வளோ நேரம் வரும் அப்படின்னு கேட்டோம்னா, ஒரு 21 நிமிடங்கள் வரும். அப்போது நம்ம 8 நடை பயிற்சியை மேற்கொண்டு முடித்ததுக்கு பிறகு நாம் ஒரு 20 நிமிடத்திற்குள்ளாக நல்லதை தான் நினைக்கணும். இல்லை, நம்ம எப்போதுமே நல்லதை தானே நினைப்போம் அப்படின்னா நிச்சயமாக அதில் தவறொன்றும் இல்லை. நல்லதை மட்டுமே எண்ணணும். ஸோ நல்லதை எண்ணுவதற்கு நாம் முதல்ல அஃப்ரமேஷன் விசுவலைசேஷன் பண்ணணும். இது கிட்டத்தட்ட நாம் நம்மளுடைய வீடியோவில் கொடுத்துருக்கிறதே உங்களுக்கு வந்து 15 நிமிடங்கள் அப்படிங்கிறது தாராளமாக வரும். இல்லை நான் ஷார்ட்டாக தான் பண்ணுறேன் அப்படின்னா தயவுசெய்து அந்த 20 நிமிடங்களில் நீங்கள் பூஜை அறைக்கு போகலாம், அல்லது நீங்கள் உங்களுக்கு பிடித்த இஷ்டமான எது வேண்டுமானாலும் செய்யலாம். இல்லை, நாளை பற்றின விஷயங்களை நீங்கள் எழுதலாம். அதாவது இன்றைய நாளை பற்றின விஷயங்களை நீங்கள் எழுதலாம். இப்படி நல்ல விதமாக பிறருக்கு யாருக்கு நீங்கள் ஆசி வழங்கணும், வாழ்த்து வழங்கணும் அப்படின்னா அந்த நேரத்தை நீங்கள் தேர்வு செய்து கொள்ள வேண்டும். மணியோசை அப்படிங்கிறது கேட்டிருக்கோம். ஸோ மணியோசை கேட்டால் இப்போ, அதாவது பேசிக் கோர்ஸில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே நடையை மாற்றி நடக்கணும். ஸோ அதாவது நாம் நடையை தொடங்கும் பொழுது பெண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் சொல்லியிருப்போம். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, பெண்கள் அனைவரும் வலதுபுறமாக நடக்கணும். இது பேசிக் கோர்ஸில் இருக்கிறவங்களுக்கு மட்டும், வெறும் 21 நிமிடங்கள் மட்டும் ஆரம்ப காலத்தில் நடக்க பழகுபவர்களுக்காக சொல்வது. ஆண்கள் அனைவரும் அப்படியே மாற்றி நடக்கணும். அதாவது ஆரம்பத்தில் நம்ம வந்து வலது பக்கம் தொடங்கியிருந்தோம் அப்படின்னா இப்போ இடது பக்கம் அப்படின்னு தொடங்கணும். ஸோ அவ்வளவுதானே ஒழிய இந்த ஒளியோசை கேட்கவுமே நீங்கள் மாற்றி நடக்கணும். அதற்காகத்தான் வந்து அந்த ஒளியோசை கேட்கறது அப்படிங்கிறத நினைவில் கொள்ளுங்கள். எனக்கு தெரிய வந்த ஒரு செய்தி, நிறைய நபர்கள் வந்து 42 நிமிட நடைக்கு மாறிட்டீங்க அப்படிங்கிற தகவலை நீங்கள் வந்து ஃபேமிலி டீம்கிட்ட பகிர்ந்தீங்க. அந்த செய்தியும் என்னை வந்தடைந்தது. மிக்க மகிழ்ச்சி. ஸோ இந்த மணியோசை கேட்கவும் 21 நிமிட நடைக்காரர்கள் மட்டும் மாற்றி நடக்கணும். மற்றவர்கள் வந்து தொடர்ந்து அப்படியே பயணிச்சுக்கிட்டே இருக்கணும். மீண்டும் அந்த 21 நிமிட இடைவேளை அப்படின்னு ஒன்று சொல்லுவோம் அல்லவா, அந்த இடைவேளையில் பேசிக் கோர்ஸில் உள்ளவங்கெல்லாம் அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் பண்ண போயிடணும். அட்வான்ஸ் கோர்ஸில் இருக்கக்கூடியவங்க அப்போ நடையை மாற்றி நடக்கணும். ஸோ இதை மட்டும் நினைவில் கொள்ளுங்கள். இவ்வாறாக ஒவ்வொரு நாளுமே வந்து நம்ம நினைவூட்டி கொண்டே இருப்போம் ஒவ்வொரு விஷயங்களையும். இந்த நினைவூட்டுதல் அப்படிங்கிறது நமக்கு அது ஒரு வாழ்க்கை பாடமாக, பழக்கமாக மாறணும், ஒரு ஒழுக்கமாக நம்ம அதை வந்து கடைபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நினைவூட்டல்களை ஒவ்வொரு நாளும் நினைவூட்டி கொண்டே இருப்போம். அனைவரும் அனைவரது இலக்குகளை அடைவதற்கு எல்லாம் உள்ள இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை வேண்டிக்கிட்டு நம்ம தொடர்ந்து பயணிக்கிறோம். தொடர்ந்து இன்றைய தினம் பகுதியை கேட்க போகிறோம். இன்றைய தினம் பகுதியை நமக்கு தொகுத்து வழங்க வருகிறார் சகோதரி டைகர் அகிலா கோபிநாத் ஃப்ரம் விருதுநகர். அகிலா கோபிநாத் ஃப்ரம் விருதுநகர் ஃபேமிலி டீம் உறுப்பினர். அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும். அவர்கள் கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும்.
அவர்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும், ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டும், பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும், தொழில் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும், அவர்களது பணி சிறந்து விளங்க வேண்டும், அவர்களது பணி பிறர் பாராட்டும்படியாக அமைய வேண்டும். அதை எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் வழங்க வேண்டும் என்று நானும் என்னுடைய வாழ்த்துகளையும் வேண்டுதல்களையும் வைக்கிறேன். நீங்களும் உங்களுடைய வாழ்த்து மலைகளை சகோதரி டைகர் அகிலா கோபிநாத் ஃப்ரம் விருதுநகர் ஃபேமிலி டீம் உறுப்பினர் அவர்களுக்கு வழங்குமாறு அன்போடு கேட்டு இன்றைய தினம் பகுதியை நமக்கு தொகுத்து வழங்க அவர்களை அழைக்கிறேன். வாருங்கள் சகோதரி, வந்து இன்றைய தினம் பகுதியை தாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் பகுதியில் இன்று நாம் கொண்டாடி கொண்டிருக்கும் நிகழ்வு இந்திய செய்தித்தாள் தினம். ஜனவரி 29 இந்தியன் நியூஸ் பேப்பர் டே அப்படின்னு கொண்டாடுறோம். இந்திய செய்தித்தாள்கள் மற்றும் அவற்றின் முக்கியத்துவத்தை மேம்படுத்துவதற்காக இந்த நாள் நம்ம கொண்டாடுறோம். ஜனவரி 29 1780 முதல் இந்திய செய்தித்தாள் வெளியிட்டாங்க. முதல்ல கொல்கத்தாவில் வெளியிட்டாங்க. இந்த நாள் அச்சு ஊடகத்துறையை கௌரவிக்கிறதுக்கு ஒரு சிறந்த நாள். செய்தித்தாள்களில் ஒவ்வொரு நாளும் புதிய புதிய செய்திகளுடன் வருது. அதுவும் எல்லா தலைப்புகள்லையும் செய்திகள் வருது. அரசியல், பொழுதுபோக்கு, சினிமா, விளையாட்டு, உள்ளூர் நிகழ்வுகள், வெளியூர் நிகழ்வுகள், வெளிநாட்டு செய்திகள் அப்படின்னு எல்லா தலைப்புகள்லையும் செய்திகள் வர்றதுனால இந்த உலகத்தை பற்றிய விழிப்புணர்வை எல்லாருக்குமே கொடுக்குது. குழந்தைங்களுக்கு புதிய சொற்களை அறிமுகப்படுத்துறதுக்கு செய்தித்தாள் உதவியாக இருக்குது. செய்தித்தாள்களில் ஒரு விஷயம் வந்தால் அது உண்மை அப்படின்னு எல்லாருமே நம்புகிறாங்க. ஏன்னா இப்போ இன்டர்நெட், யூடியூப் இதில் வர்ற எல்லா விஷயங்களுமே நம்ம உண்மை அப்படின்னு நம்ப முடியாது. நிறைய பொய் செய்திகள், வதந்திகள் பரவிக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் செய்தித்தாள்களில் வர்ற ஒவ்வொரு செய்தியும் உண்மை அப்படின்னு உலக மக்கள் எல்லாருமே நம்புகிறாங்க. நம்புகிற விதத்தில் செய்தித்தாள்களும் இருக்குது. இப்போ நம்ம செய்தித்தாளை பற்றி ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். முதல் இந்திய செய்தித்தாளின் பெயர் என்ன அப்படின்னா ஹிக்கீஸின் பெங்கால் கெசட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு இன்னொரு பேராக கல்கத்தா பொது விளம்பரதாரர் அப்படின்னு அழைக்கிறாங்க. அடுத்ததான் பழக்கத்தில் இருக்கும் பழமையான செய்தித்தாள் எது அப்படின்னா குஜராத்தி மொழியில் வெளியிடப்பட்ட மும்பை சமாச்சார் அப்படிங்கிற செய்தித்தாள். இது 1822 தொடங்கி இன்னும் அச்சிடப்பட்டுக்கிட்டு இருக்கு. இந்தியாவின் மிக பழமையான செய்தித்தாள் இன்னும் அச்சிடப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னா அது இந்த மும்பை சமாச்சார் நாளிதழ் தான். அடுத்ததா முதல் இந்தியருக்கு சொந்தமான செய்தித்தாள் எது அப்படின்னா அதுவும் இந்த மும்பை சமாச்சார் நாளிதழ் தான். முதல்ல ஆரம்பிக்கும் போது இதை பாம்பே சமாச்சார் அப்படிங்கிற பேரில் வந்தது. அதுக்கப்புறமா இதை மும்பை சமாச்சார் அப்படிங்கிற நாளிதழ் பேர் மாதிரி வந்துக்கிட்டு இருக்கு. அடுத்ததான் மிகப்பெரிய செய்தித்தாள் அலுவலகம் எது அப்படின்னா டைம்ஸ் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற செய்தித்தாள் தான். இந்த செய்தித்தாளோட அலுவலகம் ரொம்ப பெரியது. இந்தியாவில் 20க்கும் மேற்பட்ட மொழிகளில் செய்தித்தாள் வெளிவருது. இது இந்தியாவின் மொழியியல் பன்முகத்தன்மையை பிரதிபலிக்குது. வாசகர்கள் எல்லா மொழிகள்லையும் வாசிக்கிறதுனால நம்ம நாட்டில் மட்டும்தான் இந்த மாதிரி 20க்கும் மேற்பட்ட மொழிகளில் செய்தித்தாள் வருது. அதே மாதிரி உலகின் மிகப்பெரிய வாசகர் எண்ணிக்கை கொண்ட நாடு எது அப்படின்னா அது இந்தியாவில் தான். இந்தியாவில் 100 மில்லியனுக்கும் அதிகமான தினசரி செய்தித்தாள் பிரதிகள் விற்கப்படுது. 100 மில்லியன் வாசகர்கள் இந்தியாவில் இருக்கிறாங்க. அதே மாதிரி செய்தித்தாள்கள் இப்போ டிஜிட்டல் வடிவங்களாகவும் 1990 இந்தியாவில் இருக்குது. அச்சு வடிவங்கள்லையும் வருது, டிஜிட்டல் வடிவங்கள்லையும் செய்தித்தாள்கள் வெளிவருது. இவ்வளவு பெருமை வாய்ந்த இந்த இந்திய செய்தித்தாள் தினத்தை நாம கொண்டாடுவோம். அனைவருக்கும் இந்திய செய்தித்தாள் தின நல்வாழ்த்துக்கள். இந்த அற்புதமான வாய்ப்பு தந்த நமது குரு டைகர் தேன்கோடு பிரபாகரன் அண்ணாவிற்கு நன்றி. பிரபஞ்சத்திற்கும் நன்றி. நன்றி. வாழ்க நலத்துடன், வாழ்க வளத்துடன். நன்றி சகோதரி டைகர் அகிலா கோபிநாத் ஃப்ரம் விருதுநகர் ஃபேமிலி டீம் உறுப்பினர். அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை வேண்டி சகோதரி இன்னைக்கு இந்திய செய்தித்தாள் தினம் அப்படிங்கிறத சொன்னாங்க. அதாவது இந்தியன் நியூஸ் பேப்பர் டே அப்படிங்கிறத குறிப்பிட்டாங்க. ஸோ இன்றைக்கி இந்த அற்புதமான நாள் அப்படிங்கிறத நினைவூட்டியமைக்கு சகோதரிக்கு இந்த நேரத்தில் நம்மளுடைய நன்றியை சொல்லி செய்தித்தாள்
அப்படிங்கிறது உண்மையிலேயே எப்பொழுதிலிருந்து எப்பொழுது வரை நம் கையில் இன்னும் தவழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய, ஏன்னா நிறைய விஷயங்கள் இன்னைக்கு வந்து மாறிக்கிட்டே இருக்குது. ஆனால் செய்தித்தாள் அப்படிங்கிறது இன்னைக்கும் மாறாமல் வந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத கொஞ்சம் ஆச்சரியமாக நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. அதே போல் இன்னொரு கருத்து ஒன்று சொன்னாங்க சகோதரி. நம்ம இன்னைக்கு வந்து பேப்பர் அப்படின்னு படிக்கிறோம், அல்லது நிறைய மொபைல் மூலமாகவோ அல்லது கம்ப்யூட்டரின் வாயிலாகவோ நம்ம வந்து நிறைய விஷயங்களை படிக்கிறோம். அதாவது சோஷியல் மீடியாக்கள் வாயிலாக நிறைய செய்திகளை படிக்கிறோம். ஆனால் அதெல்லாம் உண்மையா பொய்யா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருந்து கொண்டே இருக்கும். ஆனால் செய்தித்தாளில் ஒரு செய்தி இருக்கிறது அப்படின்னா நிச்சயமாக அது உண்மைத்தன்மை வாய்ந்ததாக இருக்கும் அப்படிங்கிறத இன்றளவும் நம்புகிறோம் எல்லாருமே. எழுத்து வடிவில் அதுலேயும் காகிதத்தில் அச்சடிக்கப்பட்டிருந்தால் அது உண்மை செய்தி தான் அப்படின்னு இன்றைக்கும் நம்ம நம்புகிறோம். அப்படின்னா அந்த மாதிரி முன்ன இருந்த செய்தித்தாள்கள் அப்படிங்கிறது இருந்தது, செய்திகளை உண்மையாக பிரசுரம் செய்தது. இன்றைக்கி எப்படி இருக்குது அப்படிங்கிறத அது உங்களுடைய பார்வைக்கே நான் விட்டு விடுகிறேன். ஆனால் செய்தித்தாளை இன்றும் நாம் படிக்க பழக வேண்டும். இன்னைக்கு உள்ள குழந்தைகள் வந்து ஒரு நீங்களே தமிழ் பேப்பர்கள் எல்லாம் எடுத்து நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா வாசிக்க திணறுகிறார்கள், வாசிக்க தவறுகிறார்கள். அதனால தான் திணறுகிறார்கள் அப்படின்னு நான் சொல்லுவேன். நம்மளை பார்த்து இப்போ உள்ள குழந்தைகள்லாம் கேட்குறாங்க, எப்படி இவ்வளவு சரளமாக நீங்கள் வந்து எழுதுறீங்க, பேசுகிறீங்க, படிக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கெல்லாம் நமக்கு செய்தித்தாள்கள் தான். அப்போது நான் என்னுடைய படிப்பு பள்ளி காலங்களில் வந்து செய்தித்தாள்களும் புத்தகங்களும் நாவல்களும் வார இதழ்களும் தான் வந்து பொழுதுபோக்கு அப்படிங்கிறது. அப்போது அதில் நம்ம சேகரித்த பல துணுக்குகள் இன்றைக்கி நமக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கிறது அப்படின்னு நம்ம வந்து அதில் வந்த விஷயங்களை சொல்கிறோம். ஆனால் அதை நாம் வாசிக்க 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 அடுத்து கோர்வையாக நம்ம வாசிக்க பழக இன்னைக்கு ஒரு செய்தியை வெகு விரைவாக படிப்பது எப்படி அப்படிங்கிற மாதிரி நமக்குள்ளாகவே அந்த அறிவு வளர்ந்து நிற்கிறது இல்லையா? ஒரு பேராகிராஃப் இருக்குது, அந்த பேராகிராஃபை நம்ம வந்து வெளியில் வாசித்து சொல்லும் பொழுது நேரம் எடுக்கும். இப்போது வாட்ஸ்அப்லேயே ஒரு செய்தி வருகிறதுன்னு வச்சுக்கிறோமே, ஒரு செய்தி வந்து ஒரு 3-4 பேராகிராஃபாக இருக்கிறது அப்படின்னா அதை நம்ம வாசிக்கும் பொழுது, பிறருக்கு கேட்கும்படியாக வாசிக்கும் பொழுது சற்று நேரம் எடுக்கும். அதே நேரத்தில் நாம் அதை வந்து நமக்குள்ளாக வாசித்து புரிந்து கொள்ளக்கூடிய அந்த வேகம் இருக்கிறது அல்லவா, அது ரொம்ப விரைவாக இருக்கும். ஒரு கதையெல்லாம் வருதுன்னா அந்த கதையை சல்லுன்னு வேகமாக படித்து முடிக்கிறது அப்படிங்கிற மாதிரி, அதில் உள்ள கருத்தை உள்வாங்கிறது அப்படிங்கிற மாதிரி நமக்கு அந்த வாசிப்பு திறனை எது உண்டு பண்ணி தந்தது அப்படின்னா செய்தித்தாள் படித்தது தான். ஸோ அதனால் நீங்கள் உங்களுடைய குழந்தைகளுக்காக செய்தித்தாள்களை வாங்குங்கள். இன்றைக்கி உள்ள செய்தித்தாள்களில் எது சிறந்தது அப்படிங்கிறத நீங்கள் முடிவு செய்யுங்க. ஏன்னா செய்திகள்லாம் தேவையா, குழந்தைகளுக்கு படிப்பு தான் முக்கியம் அப்படின்னு இன்றைக்கி நிறைய பேர் நிறைய விஷயங்களை வந்து தவிர்த்து விடுகிறார்கள். அதில் வந்து இந்த செய்தித்தாள்களும் ரொம்ப ஒன்று. ஆனால் என்னையை கேட்டால் அந்த செய்தித்தாள்கள் படிக்கக்கூடிய குழந்தைகள் அப்படிங்கிறவங்களுக்கு எல்லா விதமான நாலேஜும் இருக்கும். ஏன்னா இப்போ அவங்க சகோதரி சொன்னாங்கள் அல்லவா, பொருளாதாரமா, விளையாட்டா, அறிவியலா, உள்ளூர் செய்திகளா, வெளியூர் செய்திகளான்னு பல்வேறு தலைப்புகள் சொன்னாங்கள் அல்லவா, அதுபோல் எல்லா விஷயங்களையும் அறிந்து கொள்வதற்கு, நித்தம் அறிந்து கொள்வதற்கு, தன்னை அப்டேட் செய்து கொள்வதற்கு செய்தித்தாள்கள் அப்படிங்கிறது இன்றளவும் அவசியம். ஸோ இந்த செய்தித்தாள் தினத்தில் இருந்து நீங்கள் உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கு நீங்கள் வந்து அறிவை வளர்க்க வேண்டும் அப்படின்னு நீங்கள் முடிவு எடுத்துட்டீங்க அப்படின்னா செய்தித்தாள்கள் வாங்குங்க, அதை படிக்க சொல்லுங்கள். அவங்க கொஞ்சம் எழுத்து கூட்டி கஷ்டப்பட்டு, இப்போ உள்ள குழந்தைகள் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஆனால் அது ஓராண்டில் அவங்களுடைய மாற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக வேறு மாதிரி மாறி நிற்கும். அதுக்கு நீங்கள் வந்து இந்த செய்தித்தாள் தினத்தையே வந்து ஒரு நினைவூட்டலாக வைத்து, நம்ம இன்றைக்கி வந்து 29ஆம் தேதியில் ஜனவரி 29 நம்ம கொண்டாடி கொண்டிருக்கிறோம்னா, அடுத்த ஆண்டு அதாவது 2026 ஜனவரி 29க்குள்ளாக உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கு வாசிப்பு திறன் அப்படிங்கிறது கூடியிருக்கும். அவங்களுக்கு நிறைய செய்திகள் அப்படிங்கிறதும், ஏன்னா அதில் படிக்கக்கூடிய செய்திகள் உண்மை அப்படிங்கிறதுனால நிறைய செய்திகளை உள்வாங்கி பதிவு செய்து கொள்வார்கள். ஸோ நினைவாற்றல் அப்படிங்கிறதும் அதிகரித்திருக்கும். இதை மட்டும் இன்றைய தினத்தில் நம்ம நினைவூட்டி கொண்டு தொடர்ந்து நம்மளுடைய 21 நிமிடம் அப்படிங்கிறது நிறைவுக்கு வருகிறது. வாருங்கள் அனைவரும் தொடங்கிய திசைக்கு வந்து விடலாம்.
கிழக்கு மேற்காக தொடங்கியவர்கள் கிழக்கு திசையிலும் தெற்கு வடக்காக தொடங்கியவர்கள் தெற்கு திசைக்கும் வந்து விடுகிறோம். நமது உள்ளங்கைகளை மடக்கி பறிக்கிறோம், இறுக்கமாக இருக்கிறது. விரலின் நகங்களின் வண்ணங்களை பறிக்கிறோம், சிவப்பு வண்ணத்தில் மாறி இருக்கிறது. சுவாசத்தை சோதித்து பார்க்கிறோம். 2வது நாசிலும் சுவாசம் வரக்கூடிய இந்த வேளையில் நமக்கு அருகில் இருக்கக்கூடிய குடிநீரை எடுத்து நிறுத்தி நிதானித்து ரசித்து ருசித்து பருகிக்கொள்கிறோம். பேசிக் கோர்ஸில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த 21 நிமிடங்கள் அப்படிங்கிறது அதி முக்கியமானது. இதுக்கப்புறம் நம்ம கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நீங்கள் விடையளித்துட்டு அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் செய்யுங்க. நிச்சயமாக இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றி நாளாக அமையும். ஒவ்வொரு நாளையும் நம்ம வெற்றி நாளாக அமைக்க எல்லா வெற்றிகளும் சேர்ந்து நம்மளை ஒரு ஒரு சாதனையாளராக மாற்றும். அதனால் ஒவ்வொரு நாளும் நமக்கு வெற்றி நாளாக இருக்கணும். ஸோ இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றி நாளாக அமைவதற்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி, அதற்கு முந்தையதாக நம்ம கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு விடையளித்துட்டு நீங்கள் வந்து அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் செய்வதற்கு தயாராக இருங்க. இப்போது எல்லாருமே மொபைல் ஃபோனை கையில் எடுத்துக்கிட்டு கமெண்ட் பண்ண போகிறோம். இன்றைக்கி நம்ம என்ன கருத்து சொல்ல போகிறோம் அப்படின்னா, முதல் கேள்வி டெய்லி ஆக்டிவிட்டி ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய தினசரி நடவடிக்கை அறிக்கை. அதை நீங்கள் நேற்று சமர்ப்பித்து விட்டீர்களா? உங்களை ஒரு கிளப்பில் இணைச்சி வச்சுருப்போம். ஒவ்வொருத்தவங்களையும் ஒவ்வொரு கிளப்பில் இணைச்சி வச்சுருப்போம். ஸோ அந்த கிளப்பில் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் டெய்லி ஆக்டிவிட்டி ரிப்போர்ட்டுக்கான ஃபார்ம் இருக்கும். அந்த ஃபார்மை நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலே, நீங்கள் அதை ஃபில் பண்ணி அதை நீங்கள் சென்ட் பண்ணிட்டீங்கனாலே அது டைகர் கிளப்புக்கு வந்துடும். ஸோ அதை நித்தம் செய்கிறது, அதுக்கு பேர் தான் டெய்லி ஆக்டிவிட்டி ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுறது அப்படிங்கிறது. ஸோ அதை நேற்று நீங்கள் செஞ்சிட்டிங்களா? இதை நீங்கள் செஞ்சவங்க அதை எப்படி செஞ்சீங்கிறத, ஏன்னா நிறைய பேரோட கமெண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னை நானே உணர்வதற்கான என்னுடைய டெய்லி ஆக்டிவிட்டி ரிப்போர்ட்டை பூர்த்தி செய்தேன், நான் உற்சாகமாக அதை அனுப்பி வைத்தேன் அப்படின்னு ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு பதில் சொல்லும்போது அதுதான் வேணும். அதுதான் உங்களையே நீங்கள் உந்து சக்தியாக மாற்றுவதற்கு, ஊக்கப்படுத்துவதற்கு அது உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். அப்படிங்கிறதுனால அப்படி பதிலளிக்க சொல்லியிருந்தேன். அளிக்கிறீங்க, மிக்க மகிழ்ச்சி. 2வது கேள்வி அப்படிங்கிறது செய்தித்தாள் அப்படின்னா, நீங்கள் எந்த செய்தித்தாளை அதிக காலம் விரும்பி படித்தீர்கள்? நீங்கள் எந்த செய்தித்தாளை அதிக காலம் விரும்பி படித்தீர்கள்? ஏன்னா நிறைய பேர் இன்றைக்கி வந்து படிக்கிறத விட்டுருப்பீங்க அல்லது மாறி இருப்பீங்க. ஏதோ ஒரு சூழலில் வேறு வேறு பத்திரிகைகளுக்கு வந்து தாவி இருப்பீங்க. ஸோ அது இப்போ என்னையை கேட்டால், நான் வந்து அதிக காலம் விரும்பி படித்த பத்திரிகை தினசரி நாளிதழ் அப்படின்னா அது தினமலர சொல்லுவேன். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அவங்க அரசியல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் அவங்க ஒரு நிலையை எடுக்கும் பொழுது நாம் ஒரு நிலையை எடுத்தோம். ஏன்னா நம்ம ஒரு பொது நலமாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால செய்தித்தாள்களை வந்து இன்றைக்கி எல்லா செய்தித்தாள்களும் இன்றைக்கி நம்ம வீட்டில் நான் வாங்கி படிக்கலைன்னா கூட தேநீர் கடைகளில் கிடைக்கக்கூடிய தினத்தந்தி, தினமலர், இந்த மாதிரியான எல்லா செய்தித்தாள்களையும் மேய்வது என்னுடைய பழக்கம். ஸோ நீங்கள் அதிகப்படியாக அதிக காலம் விரும்பி படித்த செய்தித்தாள் எது அப்படிங்கிறது 2வது கேள்வி. 3வது கேள்வி, உங்கள் வீட்டில் செய்தித்தாள் வாங்குறீங்களா? ஆம்னா ஆம், இல்லைனா இல்லை. இல்லை இனிமேல் வாங்க போகிறேன், இன்றைக்கி நான் அந்த தெரிஞ்சுக்கிட்ட செய்தியின் வாயிலாக நான் வாங்க போகிறேன் அப்படிங்கிறதையும் நீங்கள் பதிலாக சொல்லலாம். இந்த 3 கேள்விகளுக்கும் விடையளித்து கொண்டு பேசிக் கோர்ஸில் இருக்கிறவங்க அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் செய்து இன்றைய நாளை தொடங்குங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக அமையட்டும். தொடர்ந்து அட்வான்ஸ் கோர்ஸில் இருக்கக்கூடிய 42 நிமிட நடைக்காரர்களுக்கான அடுத்த சுற்று தொடங்குகிறது. இப்பொழுது ஆண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் பெண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும், அதாவது ஆண்கள் லெஃப்ட் சைடிலும் பெண்கள் ரைட் சைடிலும் முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம், கைகள் அதன் இசைவில் அசைந்து கொண்டு இருக்கிறது, சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது, எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது, மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்துக் கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். தொடர்ந்து இந்த செய்தித்தாள் தினம் அப்படிங்கிறத நம்ம பேசிக்கொண்டிருக்கிறோம். ஸோ உங்கள் வீட்டு குழந்தைகளுக்காவது நீங்கள் வந்து நித்தம் செய்தித்தாள் வாங்கக்கூடிய ஒரு பழக்கத்தை கொண்டு வாங்க, அவங்கள வாசிக்க சொல்லுங்கள். நிறைய பேர் வீட்டுக்கு நான் போயிருக்கேன், செய்தித்தாள்கள் அப்படிங்கிறது அப்படியே புத்தம் புதிதாக மடித்து அப்படியே இருக்கும். ஏன்னா அது படிக்கிறதுக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. வாங்கக்கூடிய பழக்கம் இருந்தாலும் படிக்கக்கூடிய பழக்கம் இல்லாமல், நேரம் இல்லாமல் அவர்கள் விட்டு விடுகிறார்கள் சொல்லும்போது, இல்லை அதுக்கு வந்து ஒரு நேரத்தை வந்து குறிப்பிடுங்க. செய்தித்தாள் வாசிக்கணும். அது பழைய செய்தியாக மாறிடுது இன்றைக்கி, அப்படி தான் நிறைய பேர் சொல்கிறாங்க. இல்லைங்க, எல்லாமே வந்து வாட்ஸ்அப்லேயோ அல்லது சோசியல் மீடியாலேயோ நம்ம வந்து தெரிந்து கொள்கிறோம். அந்த செய்திகள் எல்லாமே பழசம் மாறிடுது. அடுத்த நாள் விடிகாலையில் வரும்பொழுது அது மாறிடுகிறது. நாங்கள் வந்து மாலை நேரத்தில் படிக்கும்போது அது பழைய செய்தியாக மாறிடுது அப்படின்னு ஒரு கருத்தை சொல்லுவாங்க.
நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, வாசிக்க பழகுவதற்கு முக்கியம். அதே போல் அதை நேசிக்க பழக நாம் வந்து அவர்களுக்கு அதை ஒரு பழக்கமாக்கி தரணும். அதுக்காகவாவது நம்ம வாங்கணும், படிக்க சொல்லணும். அதற்குன்னு ஒரு அரை மணி நேரத்தை ஒதுக்கி கொடுக்கணும். அவர்கள் செய்தித்தாளில் அவர்கள் எந்த துறையை சார்ந்தவர்களாக வளருவார்கள் அப்படிங்கிறதையும் நம்மளால் பார்க்க முடியும். எதை அதிகமாக விரும்பி படிக்கிறாங்கங்கிறது செய்தித்தாள்களில் அவங்க இருக்கக்கூடிய அந்த நேரத்தை வச்சு நம்மளால் கணிக்க முடியும். ஸோ செய்தித்தாள்களை நிச்சயமாக உங்கள் வீட்டு குழந்தைகளை படிக்க வைப்பதற்காக, ஏன் நீங்களுமே உங்களுடைய ஆற்றலை அதிகரிப்பதற்கு, வெளி உலகை தெரிந்து கொள்வதற்கு அது முக்கியமாக இருக்கும். அதில் இன்றைக்கி வந்து சில பல செய்தித்தாள்களில் தேவையற்ற விஷயங்கள், குற்றங்கள் அப்படின்னு விஷயங்களை எல்லாம் தவிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக சில செய்தித்தாள்களை வந்து நீங்களே பாருங்கள். எது விளம்பரம் அதிகமாக இருக்குது, எதில் வந்து தேவையற்ற செய்திகள் வருது அப்படிங்கிறதெல்லாம் தெரிந்து கொண்டு நல்ல செய்தித்தாள்கள் இன்றளவும் வந்து கொண்டு தான் இருக்கிறது. அதை வந்து உங்கள் வீட்டில் வாங்குவதற்கு நீங்கள் முனைப்பாக இருங்கள் அப்படிங்கிறத இன்றைய தினத்தில் சொல்லி, தொடர்ந்து இன்றைய தினத்தில் இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான தினம். அதையும் வந்து நான் உங்களுக்கு கூடுதலாக நினைவூட்டுகிறேன். இன்றைக்கி வந்து தை அமாவாசை அப்படிங்கிற தினம் நிச்சயமாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த தை அமாவாசை தினத்தில் வந்து மூதாதையர்கள் முன்னோர்களை வந்து நினைத்து வழிபடுவது அப்படின்னு ஒரு பழக்கத்தை வந்து நம்மளுடைய மூதாதையர்கள் தொடர்ந்து கடைபிடித்து வருகிறார்கள். ஸோ நாம் நித்தம் நம்மளுடைய மூதாதையர்கள் முன்னோர்களை, நம்மளுடைய தாய் தந்தையர்களை நம்ம வந்து நித்தம் நினைவூட்டி வணங்கி கொண்டு தான் இருக்கிறோம். இந்த நாளில் ஒருவேளை இதுவரை நம்ம வந்து அப்படி செய்யலை அப்படின்னா, இந்த நாளை பயன்படுத்திக்கிறங்க அப்படின்னு மூதாதையர்கள் இந்த தை அமாவாசை தினத்தை வந்து சொல்லுவாங்க. ஸோ நல்ல நாளில் நிறைய நல்ல உதவிகள் செய்யணும், நிறைய பேருக்கு தானம் பண்ணணும், வாயில்லா ஜீவன்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய பறவை இனங்கள் மற்றவைகளுக்கெல்லாம் வந்து உணவளிக்கணும் அப்படின்னு பல்வேறு விஷயங்களை வந்து இன்றைய தினத்தில் கடைபிடிங்க அப்படின்னு மூதாதையர்கள் கடைபிடித்த அந்த ஒரு பழக்கம் அப்படிங்கிறது இன்றைக்கி தை அமாவாசை அப்படிங்கிறது ராமேஸ்வரம் அப்படிங்கிறது அதிகப்படியான கூட்டம், அதிகப்படியாக வரக்கூடிய ஒரு ஊராக இன்றளவும் இருக்குது. ஏன்னா புனித நீராடி, அதாவது கடல் அல்லது ஆறுகளில் நீராடி இன்றைய தினத்தை வந்து தொடங்க சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் ஒருவேளை அப்படியெல்லாம் இல்லை, எங்கள் ஊரில் வந்து ஆறு கிடையாது, கடல் கிடையாது அப்படின்னா, நீங்கள் தாராளமாக உங்கள் வீட்டு நீர்லேயே நீங்கள் வந்து தாராளமாக உங்களுடைய மூதாதையர்களை எண்ணி கடவுளை வணங்கி நீங்கள் வந்து குளித்து வழிபாடு செய்யுங்கள். ஸோ இதுக்கு வந்து நம்ம இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், தர்ப்பணம் கொடுக்கணும், அந்த பாயிண்ட்டுக்குள்ளே நான் போகலை. நினைவூட்டுவது தான் நம்மளுடைய மூதாதையர்களுடைய முக்கிய ஒரு விஷயமாக இருந்திருக்கிறது. அந்த நினைவூட்டலை வந்து நினைவூட்டும் விதமாக இந்த நாளை வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த நாளில் நான் இன்னொரு விஷயத்தை உங்களோட பகிரணும். என்ன அப்படின்னா, நான் யதார்த்தமாக நேற்று வந்து நம்மளுடைய ஆண்டு விழா அப்படிங்கிறது வருகிறது அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். அதை கேட்ட முரளி அண்ணா வந்து உடனே நம்மளுடைய பிரபஞ்சம் அறக்கட்டளைக்கு நன்கொடை வழங்கியிருந்தாங்க. எதுக்கு நன்கொடை வழங்கியிருக்கிறாரு சம்மந்தம் இல்லாமல் அப்படின்னு யோசிக்கும் பொழுது அவர் குறிப்பிட்டது அப்படிங்கிறது, நீங்கள் தானே நல்ல நாளுகளில் வந்து நன்கொடை வழங்கணும், நம்மளுக்கு இதுதானே நல்ல நாள், நம்மளுடைய டைகர் கிளப் இன்னும் வளரணும், இன்னும் பல்லாயிரம் ஆண்டுகள் வந்து அது பயணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த நன்கொடை வழங்கியிருக்கிறேன் அப்படின்னு சகோதரர் டைகர் முரளிகிருஷ்ணன் ஃப்ரம் சென்னை அவங்க வந்து நம்மளுடைய பிரபஞ்சம் அறக்கட்டளைக்கு நன்கொடை வழங்கியிருக்கிறாங்க. இந்த நாளில் இந்த தருணத்தில் அண்ணன் சகோதரர் டைகர் முரளிகிருஷ்ணன் ஃப்ரம் சென்னை அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை வேண்டி அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும், கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும், அவர்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும், ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டும், அவர்களுடைய பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும், அவர்களது பணி சிறந்து விளங்க வேண்டும், அவர்களது பணி பிறர் பாராட்டும்படியாக அமைய வேண்டும், அதை எல்லாம் உள்ள இயற்கை இறைவன் பிரபஞ்சம் அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நானும் வேண்டிக் கொள்கிறேன். நீங்களும் உங்களுடைய வாழ்த்து மலைகளை சகோதரர் டைகர் முரளிகிருஷ்ணன் ஃப்ரம் சென்னை நார்த் சோன் டைகர் கிளப் உறுப்பினர் அவர்களுக்கு வழங்குமாறு அன்போடு கேட்டு, ஸோ இந்த மாதிரி இதுதான் நீங்கள் நல்லது செய்யணும்னு நினச்சிட்டிங்கன்னா எப்படி வேண்டாலும் எப்போ வேண்டாலும் செய்யலாம். அப்புறம் செய்யணும் அப்படின்னு நினச்சா மட்டும்தான் தவறு. அதைத்தான் மூதாதையர்கள் வந்து நினைவூட்டி இன்றைய நாளில் இருந்து ஒரு விஷயத்தை நீங்கள் தொடங்கணும் அப்படின்னா, நீங்கள் நல்லா இருக்கணும், நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும், நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கணும், நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கணும், ஆனந்தமாக இருக்கணும்னு நீங்கள் எண்றீங்க அப்படின்னா, அதுக்கு வந்து நாளைன்னுலாம் போக வேணாம். இன்றைக்கி அப்படின்னு ஒரு நல்ல நாள் தேர்வு செய்வோமா, அது இன்றைக்கி கிடச்சிருக்கு. ஸோ இன்றைய நாளில் இருந்து நம்ம தொடங்குவோம், இதை செய்வோம்,
இதை கடைபிடிப்போம் அப்படின்னு எதையாக இருந்தாலும் இப்பொழுதே செய்வதற்கு இந்த நாளை பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஸோ இந்த நாளில் நீங்களும் நிறைய சேவைகள் செய்யணும், நிறைய பேருக்கு நல்லது வழங்கணும் அப்படிங்கிறத சொல்லி நம்மளுடைய பிரபஞ்சம் அறக்கட்டளைக்கும் வாய்ப்பு இருந்தால், உங்களுக்கு மனம் இருந்தால், பணம் இருந்தால் நீங்கள் வந்து தாராளமாக நம்மளுடைய பிரபஞ்சம் அறக்கட்டளைக்கு நீங்கள் நன்கொடை வழங்கலாம் அப்படிங்கிறத இன்றைய தினத்தில் இதையும் நினைவூட்டி, இந்த அற்புதமான இன்றைய தினம் பகுதியில், அதாவது இன்றைக்கி தை அமாவாசை தினம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். அதே போல் நம்மளுடைய செய்தித்தாள் தினம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்தியன் நியூஸ் பேப்பர் டே அப்படிங்கிற ஒரு தினத்தையும் நம்ம இன்றைக்கி பார்த்தோம். இந்த அற்புதமான தினங்களை நம்மளுக்கு நினைவூட்டிய சகோதரி டைகர் அகிலா கோபிநாத் ஃப்ரம் விருதுநகர் ஃபேமிலி டீம் உறுப்பினர் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை வேண்டி சகோதரி டைகர் அகிலா கோபிநாத் அவங்களுடைய உழைப்பு இன்னும் அதிகரித்து கொண்டே இருப்பதை வந்து என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. அவங்க நிறைய விஷயங்களை இப்போ வந்து சேகரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒவ்வொரு இன்றைக்கி செய்தித்தாள்கள்லேயே பார்த்திங்கன்னா பல்வேறு ஒவ்வொரு செய்தித்தாள்களும் எப்பொழுது தொடங்கப்பட்டது, எப்படி பெயர் மாற்றம் செய்யப்பட்டது, செய்தித்தாள்கள் வந்து எந்தெந்த அப்படின்னு படிவம் எல்லாத்தையுமே அவங்க வந்து எடுத்து நிறைய விஷயங்கள் இதுக்குன்னு அவங்களும் ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் செலவழிப்பார்கள் அப்படின்னு நம்புகிறேன். அது எத்தனை மணி நேரங்கிறத அவங்களே எனக்கு தாராளமாக கமெண்ட் பண்ணலாம். ஸோ எவ்வளோ நேரம் இதுக்குன்னு நீங்கள் செலவழிக்கிறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் எண்ணியதெல்லாம் நடப்பதற்கு, கேட்டதெல்லாம் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார். ஏன்னா நீங்களும் யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் இந்த உலகத்திற்கு வழங்கி கொண்டு இருக்கிறீர்கள் அப்படிங்கிறத நினைவூட்டி உங்களுடைய உழைப்புக்கு என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லி தொடர்ந்து நம்ம வந்து இன்னையிலேருந்து ஒரு நல்ல பழக்கத்தை கடைபிடிக்கணும்னு நம்ம எண்ணினோம்னா அதுக்கு இன்றைய ஒரு அற்புதமான ஆடியோ வந்து நம்மளுக்கு பேருதவியாக இருக்கும். நம்ம என்ன உணவு சாப்பிடணும் அப்படிங்கிறதையும், அது இரவில் எப்போ சாப்பிடணும் அப்படிங்கிறதையும் பற்றி டாக்டர் கு சிவராமன் அவர்கள் வந்து நமக்கு சொல்ல வருகிறார். அந்த அற்புதமான ஆடியோவை நமக்கு தேர்வு செய்து அனுப்பி வைத்திருப்பவர் அம்மா சகோதரி டைகர் குமுதவள்ளி ஃப்ரம் மதுரை. இவங்க மதுரை டைகர் கிளப்புடைய கேப்டனாக இருக்கிறாங்க. அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை வேண்டி அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும், கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும், அவர்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும், ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டும், அவர்களுடைய பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும், அவர்களது பணி சிறந்து விளங்க வேண்டும், அவர்களது பணி பிறர் பாராட்டும்படியாக அமைய வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு உங்களுடைய வாழ்த்து மலைகளையும் அம்மா சகோதரி டைகர் குமுதவள்ளி ஃப்ரம் மதுரை அவர்களுக்கு வழங்குமாறு கேட்டு இப்பொழுது அந்த ஆடியோவை கேட்டுக்கொண்டே பயணிக்கலாம். இரவு உணவு தான் இன்னைக்கு பல பேர் நோய்வாய்ப்படுவதற்கான அடிப்படை காரணம் நாம் இரவு உணவில் அக்கறை இல்லாமல் இருப்பதுதான். நல்லா புரிந்து கொள்ளுங்க. அப்படி என்ன இரவு உணவு எடுக்கலாம் அப்படின்னா, முதல் விஷயம் இரவு உணவுக்கான நேரம். இரவு உணவுக்கான நேரம் அதிகபட்சம் 6:30 மணி 7 மணி இருக்கலாம். 6:30 மணிக்கு 7 மணிக்கு மேல தயவு செய்து இரவு உணவு சாப்பிடாதீங்க. எத்தனையோ ஆய்வறிஞர்கள் தொடர்ந்து எழுதிட்டே வராங்க. மாறணும். இவ்வளவு நாள் மாறலையே சார், எங்க தாத்தா 9 மணிக்கு தானே சாப்பிட்டாரு, எனக்கு கடை மூடுறதுக்கு 10 மணி ஆகும், அதுக்கப்புறம் தான் நான் வருவேன், இல்லை எனக்கு வேலை இருக்கு, நம்ம சொல்லிட்டே இருந்தா மாற முடியாது, மாறித்தான் ஆகணும். இரவு உணவு வந்து எளிதில் ஜீரணிக்கக்கூடிய ஆவியில் வெந்த எளிய உணவா இருக்கணும். சர்க்கரை வியாதி இருக்கா, அவங்க வந்து நல்ல கோதுமை ரவை கிச்சடி எடுத்துக்கொள்ளலாம். கோதுமை ரவையில நிறைய காய்கறி போட்டு கிச்சடி எடுத்துக்கொள்ளலாம். அதுல தொட்டுக்கொள்வதற்கு கருவேப்பிலை சட்னியோ இல்லைன்னா பருப்பு சாம்பாரோ ஊற்றினா கூட தப்பு இல்லை. இல்லை கொஞ்சம் மோர் விட்டு சாப்பிடுவேன் நினைச்சா கூட எடுத்துக்கொள்ளலாம். இரவு உணவுல நம்பர் 1 வந்து கோதுமை ரவை கிச்சடி. சிறுதானியங்கள்ல அடை மாதிரி செய்து சாப்பிடலாம். சிறுதானிய மாவுல தோசையாக எடுத்து சாப்பிடலாம். இல்லை எனக்கு கோதுமை சப்பாத்தினா எண்ணெய் போடாமல் புல்கா மாதிரி செஞ்சு அதற்கு பாசிப்பயிரோ இல்லைன்னா சாம்பாரோ வச்சுக்கலாம். நான் புல்கா மாதிரி செஞ்சு உருளைக்கிழங்கு கேரட்டு குடமிளகாலாம் போட்டு குருமா செஞ்சா அதில் பிரயோஜனமே கிடையாது. தயவு செய்து அப்படி சாப்பிடாதீங்க. இரவு உணவு எளிய உணவா கோதுமை ரவை கிச்சடி இல்லைன்னா சிறுதானிய அடை அது போல எடுத்துக்கலாம். குழந்தைகளாக இருக்காங்களா, இல்லை வளர்ந்து வரக்கூடிய குழந்தைகளா, நல்ல இட்லி தோசை மதியம் உள்ள சோறு அது எடுத்துக்கொள்ளலாம். அப்படியான உணவாக நாம வந்து இரவு உணவை எடுத்துக்கொள்ளணும். இரவு 7 மணிக்கு மேல பணி செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்கு. கடை 10 மணி வரைக்கும் இருக்கு அப்படின்னா படுக்க போகும்போது பசித்தால் ஒரு கொய்யாப்பழம் சாப்பிட்டுக்கலாம், ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டுக்கலாம். நான் பல நேரத்தில் நான் இப்போ திரும்பும் போது பார்த்தேன், முறையாக இங்கே போக திரும்பும் போது ஒரு பழக்கடையில் ஃபுல்லாக வாழைப்பழம் நிரம்பி இருந்தது. இது கண்கொள்ளா காட்சி. ஏன்னா நிறைய பழக்கடையில் வாழைப்பழத்தை காணும். வாழைப்பழம் காணாமல் போயிடுச்சுன்னு எனக்கெல்லாம் உண்மையில நான் வந்து சிறு பிள்ளையிலேருந்து நிறைய பயணிக்கிறவன். ரயிலில் போகும்போதெல்லாம் ரயிலில் அவசரமாக ஏறும்போது ரயில் நிலையத்தில் வாழைப்பழம் இருக்கும். கடைசியாக 2 வாழைப்பழத்தை வாங்கி சாப்பிட்டுட்டு அவசரமாக ஓடின காலம் பல வருஷமாக இருக்கு. இந்த 1 வருஷமாக நானும் தொடர்ந்து எல்லா ரயில் நிலையங்களையும் நான் கண்காணிக்கிறேன். எந்த ரயில் நிலையத்திலையும் வாழைப்பழத்தை காணும்.
என்னடா ஆச்சு வாழைப்பழம்? ஒருவேளை எனக்கு ஒரு சந்தேகம், இந்த வாழைப்பழத்தை சாப்பிட்டு தொலியை தண்டவாளத்தில் போட்டால் வந்தே பாரத் வந்து வலிக்கு விழுந்துருமோ அப்படின்னு ரயில் நிலையத்தில் தடை பண்ணிட்டாங்களான்னு தெரியல. ரொம்ப கோவப்பட்டு ஒரு நாள் ஒரு கடைக்காரனை போய் கேட்டேன், ஏன் சார் வாழைப்பழம் மட்டும் எங்கேயுமே இல்லை அப்படின்னா, சார் இந்த பிஸ்கட் கம்பெனிக்காரங்கெல்லாம் வாழைப்பழம் விற்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. நல்லா தெரிந்து கொள்ளுங்க, கடைக்காரர் சொன்னது. 5 ரூபா பிஸ்கட் விற்கணும்னா வாழைப்பழம் விற்கக்கூடாது அப்படின்னு பெரிய பெரிய சென்னை ரயில் நிலையம், மதுரை ரயில் நிலையம், எல்லா ரயில் நிலையும் நான் பார்க்குறேன். கோயிலில் 10 ஸ்டாண்டை தவிர வேற எங்கேயும் வாழைப்பழத்தை பயன்படுது. உண்மையிலேயே வாழைப்பழம் மிக மிக அற்புதமான பழம். உங்க வீட்டு குழந்தைகளுக்கு பயன்படுத்த வேண்டும், ஒரு பழக்கப்படுத்த வேண்டிய நட்பண்புகள் ஒன்று, தினசரி காலையில் வாழைப்பழத்தை சாப்பிட வைங்க. அது என்ன பழமா இருக்கட்டும், அந்தந்த ஊர்ல என்ன பழம் கிடையாது, ஒரு செவ்வாழையா, நேந்திரன் வாழையா, தேன் வாழையா, கதலி பழமா, எல்லா வாழைப்பழத்துக்கும் தனித்துவமான குணம் உண்டு. இன்னொரு விஷயம் தெரியுமா, பழங்கள்லேயே மன அழுத்தத்தை குறைக்கக்கூடிய சத்து வாழைப்பழத்துக்கும் மாதுளம்பழத்துக்கும் மட்டும்தான் இருக்கு. மாதுளையிலிருந்து சாரை பிரிச்சு எடுத்து மனநோயாளிகளுக்கான ஹாப்பினஸ் ஹார்மோன் உருவாக்கக்கூடிய மருந்தை மேற்கத்திய உலகம் தயாரிச்சிருச்சு. ஹாப்பினஸ் ட்ரிங்க் அப்படின்னு சொல்லி மாதுளம்பழ சாரை விற்கிறான். வாழைப்பழத்தில் இவ்வளவு தூரம் செரட்டோனினை இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய சத்து அதில் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. குழந்தைகளினுடைய ஊட்டத்துக்கு தேவையான கால்சியம், செலினியம், பல சத்துக்கள், பொட்டாசியம், அவ்வளவு சத்து வாழைப்பழத்தில் இருக்கிறது. 6 சுவையும் உள்ள உணவு இருக்கா? நல்லா யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு வந்து நமக்கு வெள்ளிக்கிழமை ஆச்சு. போன வெள்ளியிலிருந்து இந்த வெள்ளி வரைக்கும் இங்க இருக்கிறவங்கள தினசரி ஏதாவது ஒரு கசப்பு உணவு சாப்பிட்டவங்க எத்தனை பேர்? கை தூக்கம் பார்ப்போம். தினசரி. என்னுடைய கேள்வி ரொம்ப முக்கியமானது. தினம் ஒரு கசப்பு சாப்பிட்டுருக்கேன்னு யாருமே இருக்க மாட்டாங்க. தினசரி ஒரு இனிப்பு சாப்பிட்டவங்க கை தூக்க. காபி, டீ எல்லாத்துலயும் தான் இனிப்பு இருக்கு. இனிப்பு பண்டம் மட்டும் இல்ல, அரிசியே இனிப்பு தான். ஆனா எல்லாரும் 2 கை தூக்குறோம். ஆனா கசப்பு தூக்குறவங்க மொத்தமே 4.25 பேர். ஆனால் நண்பர்களே, நாம் ஏதாவது ஒரு கசப்பு துவர்ப்பு தினசரி சாப்பிட்டே ஆகணும். நீங்க 6 சுவை எடுத்தீங்கன்னு வைங்களேன், நம்ம பெரும்பாலும் இனிப்பு, உப்பு, புளிப்பு, காரம், இந்த 4 சுவைக்குள்ளேயே மாட்டிருக்கும். இனிப்பு, புளிப்பு, உப்பு, காரம். மீதி இருக்கிற கசப்பும் துவர்ப்பும் தான் சித்த மருத்துவ அடிப்படையில் அதிக மருத்துவ குணம் உள்ளது. இந்த 2 தான், கசப்பும் துவர்ப்பு தான். ஏன் நிலவேம்பு கொண்டாடுறோம்? எல்லா இடத்துலையும் நிலவேம்பு கஷாய மருத்துவமனை பூரா வச்சிருக்கோமே, எதுக்காக? அதனுடைய கசப்புக்காக. வேப்பிலை எதுக்கு அமெரிக்காக்காரன் புடுங்க பார்த்தான்? அதனுடைய கசப்பில் இருக்கக்கூடிய பைரித்ராய்டு, நிலவேம்பில் இருக்க கசப்பு தரக்கூடிய பானிகுலேட் ஏ, பி, ஆண்ட்ரோகிராஃபின் அப்படின்னு 3 விஷயம் தான் இன்னைக்கு பல பேரை சிக்கன் குனியாவிலிருந்தும் காய்ச்சலிலிருந்தும் காப்பாற்றுவது அந்த கசப்பு தான். அந்த கசப்பு பாவக்கால இருக்கு, கருவேப்பிலையில் இருக்கு, வெந்தயத்தில் இருக்கு. ஸோ தயவு செய்து இன்றையிலிருந்து உங்கள் வீட்டின் உணவில் ஏதாவது ஒரு கசப்பு தினசரி இருக்கட்டும். உடனே ஒருத்தர் வந்து சொல்றாரு, சார் எங்கள் வீட்டில் பாவக்காய் பொரியல் வைப்பாங்க, ஆனால் அந்த பாவக்கால வெல்லம் போட்டு எண்ணெய் ஊற்றி தாளிச்சு அமிர்தமாக ஆக்கிடுவா சார் அப்படிம்பாங்க. பாவக்காய் கசக்கணும், அதில் போய் சர்க்கரையை போட்டு இனிப்பாக்கணும்னா அது முட்டாள்தனத்தினுடைய உச்சம். பாவக்காய் பொரியல், பாவக்காய் கசப்பாகவே இருக்கணும். கருவேப்பிலை சட்னி, தேங்காய் சட்னியே தானே வேணாம். ஒரு நாள் கருவேப்பிலை சட்னி சாப்பிடுவோம், ஒரு நாள் புதினா சட்னி சாப்பிடுவோம். தினசரி காலையும் மதியம் வெந்தய பொடி போட்டுக்கோங்க. வெந்தயத்தை வறுத்து பொடி பண்ணி வச்சு காலையில் ஒரு 1/2 ஸ்பூன், சாயந்தரம் ஒரு மதியம் ஒரு 1/2 ஸ்பூன். வெந்தயம் மட்டும்தான் சாலிபிள் ஃபைபர், இன்சாலிபிள் ஃபைபர். கரையக்கூடிய நார், கரையாத நார் 2 சத்து உள்ளது வெந்தயம் மட்டும்தான். சர்க்கரைக்கு நல்லது, இரத்த கொழுப்புக்கு நல்லது, மாரடைப்பை தடுக்கும், பல குணங்கள். பெண்களுக்கு வந்து மாதவிடாயை சீராக்கும், பாலூட்டும் மகளிருக்கு பால் சுரப்பை அதிகரிக்கும். இப்படி பல சத்து வெந்தயத்தில் இருக்கு. அப்ப நம்ம வெந்தயத்தை தினம் காலையும் மதியம் உணவில் சேர்த்துக் கொள்ளணும். நண்பர்களே, நம்முடைய உணவு வேகமாக ரத்தத்தில் சர்க்கரையை சேர்க்கக்கூடாது. நம்முடைய உணவு அதிக உப்பு இருக்கக்கூடாது. ரொம்ப காலமாக உப்பில்லா பண்டம் குப்பையிலேன்னு சொல்லி எல்லாத்துலேயும் உப்பை போடுறோம். உலகத்திலேயே நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உலகத்திலேயே தினசரி அதிக உப்பு சேர்க்கிற ஒரே கூட்டம் நம்ம கூட்டம் தான். ஒரு நாளைக்கு 4 கிராம் தான் தேவைங்கிறான் உலக சுகாதார நிறுவனம், 4 கிராம் உப்புன்னு. ஆனால் நம்ம 8 கிராம் உப்பு சாப்பிட்றோம்.
பெர் டே நம்ம சாப்பிட்ற உப்பு. நல்லா யோசிச்சு பாருங்க, 4 பேர் இருக்க உங்க வீட்டில் 1 கிலோ உப்பு பாக்கெட் வாங்கினா ஒரே மாசத்துல காலி ஆயிடும். அப்ப என்ன அர்த்தம்? ஒரு நாளைக்கு 250 கிராம் ஒரு ஆள் சாப்பிட்றாங்க, ஒரு மாசத்துக்கு ஆவரேஜா 8 கிராம். மிக மிக ஆபத்தானது. ஸோ உப்பை நல்லா குறைச்சிக்குவோம். சர்க்கரை, நேரடி வெள்ளை சர்க்கரை வேண்டாம். வேகமாக சர்க்கரை சேரக்கூடிய உணவுகள், வெள்ளை பட்டத்தீட்டின அரிசி, உருளைக்கிழங்கு, நல்ல பரோட்டா, மைதா மாவு, இதெல்லாம் வேண்டாம். இதெல்லாம் முழுசா நம்ம ஒதுக்கிடுவோம். நன்றி. இந்த அற்புதமான ஆடியோவை தொடர்ந்து நமது 42 நிமிட நடை அப்படிங்கிறது நிறைவுக்கு வருகிறது. அம்மா சகோதரி டைகர் குமுதவள்ளி ஃப்ரம் மதுரை அவர்களுக்கும் நமது வாழ்த்துக்களை சொல்லி தொடர்ந்து நாம் அனைவரும் தொடங்கிய திசைக்கு வந்து கிழக்கு திசையை நோக்கி நின்று கொள்ளலாம். இப்போது நம்ம அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் செய்வதற்கு முன்பாக கூட்டு பிரார்த்தனை. இன்றைய நாளில் நாம் நமது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும். நாம் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும், கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும். நமது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும், ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டும். நம்மளுடைய பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். நமது பணி சிறந்து விளங்க வேண்டும். நமது பணி பிறர் பாராட்டும்படியாக அமைய வேண்டும். நமது தொழில் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அதை எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் நமக்கு வழங்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்வோம். நம்முடைய மூதாதையர்களையும் இந்த நாளில் நல்ல நாளில் வணங்கிக் கொள்வோம் அப்படிங்கிறத மீண்டும் நினைவூட்டி நம்ம எல்லாருமே இப்போ அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் செய்து இன்றைய நாளை தொடங்குவோம். இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக அமையட்டும். இன்றைய நாளில் தாங்கள் செய்யக்கூடிய சேவை அப்படிங்கிறத நான் ஏற்கனவே நினைவூட்டி இருந்தேன். அதை மீண்டும் நினைவூட்டி நீங்கள் பிரபஞ்சம் அறக்கட்டளைக்கும் தாராளமாக நன்கொடையை வழங்குங்கள் அப்படிங்கிறத சொல்லி மீண்டும் சந்திப்போம், கலந்து சிந்திப்போம். வாழ்க நலத்துடன், வாழ்க வளத்துடன். நன்றி.